திண்டுக்கல் பெண் வழக்கறிஞரிடம் 15 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய சென்னை இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆன்லைனில் முதலீடு செய்தால் 5 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? திண்டுக்கல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கனிமொழி. இவரது வாட்ஸ்அப்பிற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விளம்பரம் வந்துள்ளது. அதில் ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் 5 மடங்கு லாபம் கிடைக்கும் என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருந்துள்ளது. இதனை உண்மை என நம்பிய கனிமொழி விளம்பரம் வந்த செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆசை வார்த்தைகளை கூறி கனிமொழியை நம்ப வைத்துள்ளார். பணத்தை முதலீடு செய்வது தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்து கனிமொழியின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்யும்படி கூறி சில வங்கிக் கணக்கு எண்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை நபர் கூறும் போதெல்லாம் வங்கிக் கணக்குகளுக்கு கனிமொழி பணம் அனுப்பியுள்ளார். ஓரிரு மாதங்களில் 15 லட்சம் ரூபாயை அந்த வங்கிக் கணக்குகளுக்கு கனிமொழி அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த தொகைக்கு மர்ம நபர் கூறியபடி உரிய லாபத்தொகை அவருக்கு கிடைக்கவில்லை. இதனால் அவரை செல்போனில் கனிமொழி தொடர்பு கொள்ள முயற்சித்த போது போன் சுவிட்ச் ஆப்பில் இருந்துள்ளது. தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் இது குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் கனிமொழி அனுப்பிய பணம் சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஜீவா என்பவரது வங்கிக் கணக்கிற்கு சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சென்னைக்கு வந்து பூவிருந்தவள்ளியில் பதுங்கியிருந்த ஜீவாவை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.